ஹே ஆல் வெல்கம் டு ஜோஸ் கிரியேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் லோட்டஸ் தீம் பிரேஸ்லெட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சிம்பிள் மெத்தடில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ மெயினாக தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா B7000 க்ளூவும் ஸ்டோன்ஸும் தான், OHP ஷீட் தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம லோட்டஸ் வந்துட்டு மேக் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நான் OHP ஷீட்டுக்கு மேலே B7000 க்ளூ வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு இது பேஸ் மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ 3 ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம 2 ஸ்டோன் ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த குந்தன் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நான் டார்க் பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே மறுபடியும் அந்த கேப்ஸில் B7000 க்ளூ வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு 2 ஸ்டோன் நம்ம ஒட்டிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா லோட்டஸ் பெட்டல் வந்துட்டு கொடுக்கறதுக்கு மாதிரி தான். ஸோ இந்த பெட்டல்ஸ்க்கு கீழே வந்துட்டு நம்ம இப்போ லீஃப் ஷேப் கொடுக்கறதுக்காக நான் ஹாஃப் மூன் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸோ க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் லீஃப் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக. ஸோ அதையும் நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்துட்டு நம்ம இன்னொரு ஸ்டோன் ஒட்டணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்துட்டு லோட்டஸ் ஷேப் வந்துடுச்சு நமக்கு. சென்டரில் வந்துட்டு அதே குந்தன் ஸ்டோனில் சர்க்கிள் ஷேப் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறேன். அதுவுமே நான் க்ரீன் கலர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எந்த கலர் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ நான் க்ரீன் கலரே கொடுத்துருக்கேன். ஸோ அது காயிற வரைக்கும் இந்த ஒயிட் பேர்ல் ஹேங்கிங்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நம்ம லோட்டஸ்க்கு கீழே வந்து தொங்குறதுக்காக நம்ம செய்ய போகிறோம். ஒரு லோட்டஸ்க்கு நம்ம 4 வந்து தொங்க விட போகிறோம். அதுக்கு இந்த கம்பியில் வந்துட்டு நம்ம அந்த பேர்ல் ஹேங்கிங்ஸை வந்துட்டு ஃபுல்லாக கோர்க்க போகிறோம். ஸோ நான் 4 வந்து கோர்த்து எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு பேர்ல் ஹேங்கிங்ஸே வந்துட்டு அதுலேயே வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு ஹோல் வச்சு தான் வந்திருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்துட்டு அதில் கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுறணும். ஸோ இந்த கம்பி வந்துட்டு ரொம்ப நீளமாக இருக்கக்காக கட்டர் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெளியே தெரியாது. லோட்டஸ்க்கு பின்னாடி வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிவிடுவோம். ஸோ இதே மாதிரி நான் 5க்கும் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணப்போ உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் லைட்டர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு இந்த ஷேப் கொடுத்துக்கலாம். ஆனால் லைட்டரில் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு அது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ கை யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு கிளாத் வச்சு கூட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போகும். ஸோ லைட்டர் யூஸ் பண்ணிங்க இல்லை ஊதுபத்தி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக வந்துட்டு இதில் ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த OHP ஷீட் வந்துட்டு வெளியே தெரியாமல் பேட்ச் வந்துட்டு அந்த லோட்டஸ் பேட்ச் வந்துட்டு ரொம்பவே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி நான் 5 செஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு பின்னாடி ஃபுல்லாக நம்ம அந்த கம்பி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, சைடில் 2 கம்பியும் நடுவில் வந்துட்டு நம்ம அந்த பேர்ல்ஸ்லாம் ஹேங்கிங் சுற்றி வச்சுருந்ததை வந்துட்டு எடுத்துக்கிறோம். ஸோ ஓரளவு பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ சைடில் நமக்கு 2 கேப்ஸ் இருக்கும். சென்டரில் வந்துட்டு அதை நம்ம தொங்க விட்டுக்க போகிறோம். ஜம்ப்ரிங் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு லோட்டஸாக வந்துட்டு நம்ம கோர்க்க போகிறோம். அது வந்து நீங்கள் ப்ளைனாக விட்டாலும் விட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி அதுலேயே ஒரு ஹேங்கிங்ஸ் வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லோட்டஸ் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக வந்துட்டு இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லோட்டஸ்க்கும் நடுவில் நம்ம வந்துட்டு அந்த கம்பி வச்சிருக்கனால ஈஸியாக நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஜம்ப்ரிங் வச்சு ஃபுல்லாக நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் பிரேஸ்லெட். இன்னும் நம்ம வந்துட்டு அந்த கனெக்டர் மட்டும் லாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சைட் மட்டும் 3 ஜம்ப்ரிங் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்துட்டு அந்த கொக்கி மாட்டுற இடத்துக்கு நமக்கு தேவைப்படும் இல்லையா, ஸோ அதனால் நான் 3 ஜம்ப்ரிங் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ஜம்ப்ரிங் ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட் அதோட எட்ஜஸில் 1 எட்ஜஸில் வந்துட்டு நம்ம அதை கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம கொக்கி மாட்டிக்கலாம். ஸோ 1 சைட் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னும் ஜம்ப்ரிங்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் 3 தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஹேண்ட் சைஸ்க்கு. ஸோ இன்னொரு எட்ஜஸில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஜம்ப்ரிங்ஸ் வச்சுருப்போம். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த பீட் செயின் வந்து கொடுத்து பார்த்தேன். கடைசியில் செட் ஆகலைன்னு நான் வந்துட்டு எடுத்துட்டேன். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு கீழே ஒரு பென்டன் மாதிரி நீங்கள் தொங்க விட்டிங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு நம்ம கொக்கி மாட்டிக்கணும். ஸோ நான் வந்து கொக்கி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேஸ்லெட் ரெடி ஆகிடும். ஸோ ஓவராலாக இப்படி தான் இருந்துச்சு.
வியர் பண்ணி பார்க்கும்போதும் எனக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பேர்ல் செயின் வந்துட்டு லாஸ்ட்டாக வச்சுருந்தேன், அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதை வச்சு தனியாக ஒரு பிரேஸ்லெட் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அடிஷ்னலாக எந்த ஜம்ப்ரிங்ஸும் வைக்காமல் அதோட ஹோல்ஸ்லேயே வந்துட்டு நான் கொக்கி மாட்டிட்டு ஹேண்டில் வியர் பண்ணி பார்த்துருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஸோ கையில் போட்டப்போ இப்படி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பேர்ல் பிரேஸ்லெட்டும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஜோஸ் கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் லோட்டஸ் இன்விசிபிள் செயின் எப்படி மேக் பண்ணலாம், ரொம்பவே சிம்பிள் மெத்தடில் மெட்டீரியல்ஸ் கம்மியாக வச்சு நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அது பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.